ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காய சாம்பார். திடீர்னு வீட்டில் காய் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது சாம்பாருக்கு அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வெங்காய சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வெங்காய சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகாவை இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய சாம்பாருன்றதுனால நம்ம கூட கொஞ்சம் வெங்காயம் போடணுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், ஆட் பண்ணிவிட்டு இதை லேசாக வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அது முங்குற. இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. நான் ஒரு டம்ளர் துவரம் பருப்பை ஆல்ரெடி ஒரு சின்ன குக்கரில் வச்சு வேக வச்சு விசில் வச்சு வச்சுருக்கேன். இது கொதிச்சதும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் பருப்பை சின்ன குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. அந்த பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த சாம்பார், பட் சூப்பராக இருக்கும். இதோட சுட்ட அப்பளம், உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாம்பார் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இறக்கிட வேண்டியதாங்க. சூப்பரான வெங்காய சாம்பார் ரெடி. காய்கறி இல்லாத நேரம் நம்ம இந்த மாதிரி வெங்காய சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது தண்ணியாக வச்சு சாப்பிடுங்க, அதுதான் இதோட ஸ்பெஷலு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.